ஒரு மஹல்லால ஒரு பெண் அறவே காசு இல்லாம விபச்சாரத்திற்கு போய் நின்றாள். அதாவது காசு கிடைக்கிறதுக்கு எந்த வழியும் இல்லைன்னு சொல்லி விபச்சாரத்துக்கு போய் நின்றா. அதே மஹல்லாவில் உண்டான அத்துணை பணக்காரர்களுடைய மனங்களிலும் அதே விபச்சாரத்தினுடைய பாவம் வந்து சேரும். அல்லாஹ் அக்பர். இது சஹீஹான ஹதீஸ். அவர் என்ன பண்ணாரு? அவர் ஜாலியா வீட்டுல எல்லா காசையும் வச்சுட்டு தான் உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அவர் எந்த பாவமும் பண்ணாம அவருடைய மனதில் இப்பொழுது ஒரு மிகப்பெரிய விபச்சாரத்தினுடைய பாவம் வந்து சேர்ந்திருக்கிறது. காரணம் கஞ்சத்தனம். அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா அவனது அருள்மறை திருக்குர்ஆனில் நீங்கள் சதக்காவை, நீங்கள் ஜக்காத்தை தருகிற போது நீங்க அதை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரிக்வெஸ்ட்ல ஒண்ணும் வைக்கல. உங்கள் மீது கட்டாய கடமை, ஏழைகளுடைய உரிமை என்பதை அல்லாஹு தஆலா அவனது அருள்மறை திருக்குர்ஆனிலே கூறுகிறான். அதனால்தான் ஒருத்தர் ஜக்காத்து கொடுக்கல அப்படின்னா அவர்கிட்ட ஒரு மிஸ்கின் வந்துட்டு ஜக்காத்து கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தந்தேதான் ஆக வேண்டும், அது என்னுடைய காசு சொல்லி மிஸ்கின் கேட்கக்கூடிய அந்த ஒரு ஆற்றலையும் அந்த ஒரு உரிமையையும் இஸ்லாம் ஒரு மிஸ்கினுக்கு தந்திருக்கிறது. அன்பானவர்களே, ஜக்காத்து, சதக்கா இதுவெல்லாம் நம்மளுடைய பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழுக்கு, ஒரு முசீபத். அதை நாம் ஒதுக்குகிற போதுதான் நம்மளுடைய காசு பணங்களில் அபிவிருத்திகள், பரக்கத்துகள் அதிகரிக்குமே ஒழிய கஞ்சத்தனம் எந்த நிலையிலும் நம்மளுடைய பொருளாதாரத்தை மேல் கொண்டு போகாது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய ஆத்மா எவனுடைய கைவசத்தில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்வார்கள், நிச்சயமாக நீங்கள் ஜக்காத்தையும் சதக்காவையும் தருகிற போது உங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து 1% கூட கம்மியாகாது. சொன்னவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். புனிதமான இந்த ரமதானுடைய மாதமாக இருந்தால் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு சின்ன பொருளாதாரத்தை நாம் சதக்காவாகவோ ஜக்காத்தாகவோ தருகிற போது பல லட்சத்தினுடைய நன்மைகளை நம்மால் வென்றெடுக்க முடியும். இந்த ரமதானுடைய மாதத்தில் இது போன்ற ஜக்காத்துகளையும் சதக்காக்களையும் நிறைவேற்றக்கூடிய தௌஃபீக்கை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக.